வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டணிக்கு தாரை வார்த்த எடப்பாடி எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது களத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை, அதாவது வட மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே திமுகவினுடைய அசுர பலம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் திமுக வலிமையாக இருக்கும் தொகுதிகளை கூட்டணிக்கு தள்ளிவிடும் முனைப்பில் அதிமுக இருப்பதா சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திமுக வலிமையாக இருக்கும் தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட விரும்பாத சூழல் என்பது தற்பொழுது நிலவுகிறது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, பாஜக, பாமக, இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இது மாதிரியான கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை தள்ளிவிட நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தின்னு வரார். என்னதான் இருந்தாலும் 2021 சட்டசபை தேர்தல் என்பது சென்னையில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் அப்படின்னே சொல்லி ஆகணும். அதாவது 16 தொகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளில், அதாவது சென்னை மாவட்டத்தில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 16 தொகுதி தான். அந்த 16 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதனுடைய கூட்டணியும் கைப்பற்றினாங்க. ஏன் இந்த யுத்தத்தில் அதிமுகவினுடைய அடையாளமாக இருந்த ஜெயக்குமார் கூட பார்த்தீங்கன்னா தோற்று போனார். ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா 2011 சட்டசபை தேர்தலை தவிர்த்து சென்னையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமான சூழல் என்பது கிடையாது. ஆனால் இந்த ரெக்கார்டை 2011 புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா என்று சொல்லக்கூடிய இரும்பு பெண்மணியால் அது பார்த்தீங்கன்னா உடைத்து எறியப்பட்டது. என்னதான் 2011 திமுக சென்னையிலேருந்து வெளியேற்றப்பட்ட சூழலாம் நம்ம பார்க்கணும். இது மாதிரி சென்னையில் சவால் நிறைந்த தொகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் பாமகவுக்கும் கொடுக்கறதா எடப்பாடி திட்டத்தை வச்சுருக்கிறாரு. ஆனால் கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தலைநகரில் போட்டியிட முனைப்பு காட்டுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் செல்வாக்கு நிறைந்த ஒரு 2-3 தொகுதியில் கேட்குறாங்களாம். ஆனால் நம்முடைய எடப்பாடி அதில் 2 ஒன்றா உனக்கு தரம்பா, நீ நின்றுக்க, உன்னுடைய பலத்தை நீ அங்கே காட்டு அப்படின்ற மாதிரி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாரு. பார்க்கலாம், திமுகவினுடைய ஆதிக்கம் தொடருமா அல்லது அதற்கு என்டிஏ கூட்டணி முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.